இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போருக்கான மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரியுமா? அவர்தான் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர். இவர் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். ஈரான், அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சார்பாக இவர் தான் போனார். அது மட்டுமல்ல, உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற காசா, ஈரான் போர்களுக்கு அடித்தளம் போட்டவரே இவர்தான்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாரட் குஷ்னர் இவர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட தந்தை சார்லஸ் குஷ்னர். இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். இவரோட குடும்பம் ஜெர்மனியில் நடந்த இன அழிவு போரில் தப்பி வந்த குடும்பம். ஜாரட் குஷ்னரும் ட்ரம்பின் மகள் யுவாங்காவும் இருவரும் காதலிச்சிருக்காங்க. ஜாரட் குஷ்னர் யுவாங்காவை மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஒரு நிபந்தனை வச்சாரு ட்ரம்ப் கிட்ட. அது என்னன்னா, யுவாங்காவை நான் திருமணம் செஞ்சுக்கணுன்னாக்க யுவாங்கா யூத மதத்திற்கு மாற வேண்டும் என்று சொல்லியிருந்தாரு. இதை ஏற்றுக்கிட்ட ட்ரம்பின் மகள் யுவாங்காவும் தன் காதலனுக்காக மதம் மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் ட்ரம்ப் குடும்பத்தில் எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. குஷ்னர் இஸ்ரேலின் பிரதிநிதியாக இருந்துட்டு ட்ரம்ப்பை இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, குஷ்னரோட அப்பாவும் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகும் நெருங்கிய நண்பர்களும் கூட. சின்ன வயசுலலாம் குஷ்னர் நெதன்யாகு கூடவே தூங்குவாராமா. அதிக நேரத்தை நெதன்யாகு கூட தான் செலவழிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னமோ குஷ்னரை இஸ்ரேல் பிரதமருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரேல் பிரதமர் குஷ்னர் கேட்ட ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் காசா போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காசா ட்ரீம் ப்ராஜெக்டில் குஷ்னரோட இணைஞ்சிருக்காரு சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானும் இணைஞ்சிருக்காரு. இதுக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு இருக்கிற பட்ஜெட் மட்டுமே இந்திய ரூபாயின் மதிப்பில் 20 லட்சம் கோடி. குஷ்னரும் சவுதி இளவரசரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. இருவரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்டுகள் பண்ணியிருக்காங்க. குஷ்னருக்காக சவுதி இளவரசர் இப்போ வரைக்கும் 16 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதோட விளைவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஈரான் போர். சவுதி ஏன் ஈரான் மேலே போர் தொடுக்கணும்? ஈரான் எப்போ இருந்தாலும் சவுதிக்கு த்ரெட்டாக இருப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் குஷ்னரை வச்சு காய் நகர்த்தியிருக்காரு. இப்போ ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறதும் இந்த விஷயத்துக்காகத்தான். இப்போ தெரியுதுங்களா பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சார்பில் யார் போயிருக்காருன்ட்டு, எதுக்காக போயிருக்காருன்ட்டு. ஈரானுக்கு அண்டை நாடுகளாக இருக்கிற கத்தார், குவைத், ஈராக், ஜோர்டான் ஃபுல்லாக ஈரானின் தாக்குதலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் சவுதியில் மட்டும் அப்படி இல்லை. ஏன்னா இஸ்ரேலை பாதுகாக்கிற போலவே சவுதியையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காசை வாரி வாரி கொட்டிட்டு இருக்காரு ஜாரட் குஷ்னர். ஒவ்வொரு மிசைலும் இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கிறதுக்கு தேவையான காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சங்கள் ஆகும். அந்த அளவுக்கு சவுதி இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போரில். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு ஆயுதங்களையும் அமெரிக்கா சவுதிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, குஷ்னர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர் என்றதால இவருக்கு யூத மதம் அவ்வளவு பிடிக்கும். அதனால தான் ட்ரம்ப் மகள் மதம் மாறினாதான் கல்யாணம் பண்ணிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு மதப்பற்று உள்ளவர் இவர். இதனால்தான் ஈரான் மக்கள் யூத கடவுள் என்று சொல்லப்படும் பயால் சிலையை எரிச்சாங்க இல்லையா, அந்த கோபம்தான் குஷ்னருக்கு இருக்கு. இந்த கோர தாண்டவம், யுத்தம் எல்லாமே எதுக்குன்ட்டு இப்போ புரியுதுங்களா? வெறும் அணு ஆயுத ஒப்பந்தம் மட்டும் இந்த போர் ஆரம்பிக்கல. எப்படின்னா, அணு ஆயுதம் ஒப்பந்தத்துக்கு ஈரான் ரெடியாக இருந்தாங்க. ஆனாலும் இந்த காரணங்களின் உள்நோக்கம்தான் இந்த போர் உருவாக காரணம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சார்பில் ட்ரம்ப் மருமகன் தான் வந்தார். குஷ்னர் அமெரிக்காவில் எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லை.
இருந்தாலும் இவர்தான் ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்ட்டு. குஷ்னர் தான் இப்போ அமெரிக்காவை ஆட்டி படிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவில் நடுவில் வந்துட்டு காசாவில் குஷ்னர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. குஷ்னர் ட்ரீம் ப்ராஜெக்ட் இதுக்கு ஃபுல்லாக த்ரெட்டாக இருக்கிறது வந்துட்டு இஸ்புல்லா அமைப்பு தான். இஸ்புல்லா அமைப்பு காசாவில் இருக்கிற வரைக்கும் குஷ்னரால் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. அதனால தான் இஸ்ரேல் பிரதமர் இவ்வளவு மும்முரமாக காசாவில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு அகதியாக வேறு நாடுகளுக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அரசு. ஏன் தெரியுமா? இது வெறும் ப்ராஜெக்ட் கிடையாது. இந்த காசா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, சவுதியில் இருக்கிறத விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, காசா இருக்கிற இடத்துல. இது எப்படி இருக்குது தெரியுமா? சின்ன வயசில் வந்துட்டு இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்க இல்லையா, ஏழை மக்களை இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சிட்டு அங்கே வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா பணக்காரங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டை வந்துட்டு ஆக்கிரமித்து அதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டுக்காக ஒட்டுமொத்த காசா மக்களையும் பலிகாடாக ஆக்கியிருக்காங்க. இந்த ட்ரீம் ப்ராஜெக்டுக்கு த்ரெட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஈரான். ஏன்னாக்கா ஈரான் தான் காசாவில் இருக்கிற இஸ்புல்லா அமைப்புக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்புல்லா அமைப்பு லெபனான்லேயும் இருக்காங்க. லெபனானில் இருந்துட்டும் தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ லெபனான்லேயும் போர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகும் போது காசாவை விட சிறியதாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இப்போ காசாவை விட 4 மடங்கு பெரியதாக இருக்கு இஸ்ரேல். இதனால தான் ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் மேலே அவ்வளவு கோபமாக இருக்காரு. சின்ன சின்ன அமைப்புகளாக ஹவுதிஸ் மாதிரி உருவாக்கி விட்டார் ஈரான் சுப்ரீம் லீடர். அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய துணிஞ்சார். இதனால தான் இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே கோபம். இவரை இப்படியே விட்டோம்னாக்கா இன்னும் சின்ன சின்ன அமைப்புகளாக உருவாக்கி நம்மளுக்கு த்ரெட்டாக ஆக்கிடுவார்னு சொல்லியே அயத்துல்லா கமேனியை கொண்டுட்டாங்க. அயத்துல்லா அலி கமேனி உயிரோடு இருந்தால் குஷ்னர் நினைச்ச மாதிரி காசாவில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் பிளான் போட்டு அவரை கொண்டுட்டாங்க. குஷ்னர் நினைச்ச மாதிரி காசாவில் ட்ரீம் ப்ராஜெக்ட் நடக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சீனா பற்றி தான். சீனா மேலே அமெரிக்காவுக்கு இருக்கிற கோபம் அது எதனால் என்று பார்க்க போகிறோம். இது போன்ற தகவல்களை மேலும் அறிய நமது MB ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.